இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேங்கோ குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் எதுவுமே தேவைப்படாது. இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம ஒரே நிமிஷத்தில் வந்து டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். ரொம்பவே ஈஸி தான். நமக்கு இந்த மாதிரி குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மோல்டு தேவைப்படும். நான் வந்து குல்ஃபி மோல்டு வந்து எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் வந்து சின்ன சின்ன கிளாஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோல்டும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். இந்த குச்சி ஐஸ் பண்ணுறதுக்கு மெயினான ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான். நான் வந்து மேங்கோ டேங் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மேங்கோ டேங் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃப்ளேவர் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ரஸ்னாவில் வந்து ஏதாச்சும் கிடைக்குது, ஆரஞ்சு ஃப்ளேவர் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குளுக்கோஸில் கூட ஆரஞ்சு ஃப்ளேவரில் வந்து குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஜூஸ் வந்து பிடிக்குமோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாய். இது வந்து 1 லிட்டர் அளவுக்குமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கிளாஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடணும்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேங் வந்து எடுத்துக்க போகிறேன். அடுத்து வந்து இதிலே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்லா நான் திக்காக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா திக்காக நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் மட்டும் நல்லா கரையணும். அந்த டேங் மட்டும் நல்லா கரைஞ்சிட்டா போதும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆன அப்புறம் இதை வந்து நான் குல்ஃபி மோல்டில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். குல்ஃபி மோல்டில் ஆட் பண்ண பிறகு ஒரே ஒரு கவர் வந்து அது மேலே வச்சுட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம குச்சியை வந்து சென்டரில் கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிரும். இதை வந்து ஒரு 8 hours வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. உடனே வந்து குல்ஃபி மோல்டிலேருந்து நமக்கு எடுக்க வராது. ஒரு கிளாஸில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த குல்ஃபி மோல்டை சென்டரில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான குச்சி ஐஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.